பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியங்களின் படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் தம்முடைய கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை ஆகிய நுகத்தை உங்களுக்கான உடன்படிக்கையின் பிரமாணமாக நீங்கள் சுமந்து கொண்டு, பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை அதிகாலையில் அனுதினமும் கற்றுத்தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எபிரேயர் 4:1-11 இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு உணரும் திராணியுடையவர்களாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 2:1-3 முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆமென். நீங்களும் என்னை போலவே வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான நாமத்தையுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவராலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய கிறிஸ்து அருளிய ஓமையின் பாடம் என்ற இந்த தலைப்பிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அன்பின் ஜனமே, நீ கர்த்தராகிய கிறிஸ்து அருளிய ஓமையின் பாடத்தை அறிந்திருக்கின்றாயா? அதை உணர்ந்து வெளிப்படுத்தி பிரகாசிக்கின்றாயா?
கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்றதை கவனிக்கும்படியாக உங்களை மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் மீண்டும் அழைக்கின்றேன். இன்று நாம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பாடம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் உள்ள 16 முதல் 18 வசனங்களே. இதை குறித்த உவமையில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை மிக எளிதாக நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஏனெனில் அவ்வளவு எளிதான உவமையாக அது எழுதப்பட்டுள்ளதால் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் காண்போம். இவைகள் நீங்கள் வாசித்து கடந்து போக கொடுக்கப்பட்ட வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்ற கர்த்தரால் உபதேசிக்கப்பட்ட கட்டளைகள் என்பதை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து மனம் திரும்பி உங்கள் விசுவாசத்திலும் மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்றுத்தேறின உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலும் மிக உறுதியாக தரித்திருங்கள். கவனியுங்கள், சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் கூடின பொழுது அவர் உவமையாக சொன்னவைகளை அவருடன் இருந்த சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கே விளங்க போதித்தார். அது மாம்சத்தில் இருக்கின்றவர்களுக்கும் மகிமையின் பிதாவின் சித்தத்தை உணரும்படியாக அறிவிக்க அவருடைய சித்தத்தை பூமிக்குரிய மொழியில் அறிக்கையிட்டு பிரதிபலிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அவர்களுக்கே அருளப்பட்டது. இதோ அது இப்பொழுது உங்களுக்கும் உங்கள் மொழியில் வெளிப்படுத்தப்படுகின்றது. முதலாவது வெளிச்சத்தை காணும்படியாக லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற கர்த்தரின் சித்தப்படி நீ பற்றி எறியும் நெருப்பாக மறுரூபமாகி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் முகத்தின் பேரொளியை கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு வெளிச்சமாக விளக்கு தண்டின் மேல் உன்னை வைத்திருக்கின்றாயா என்று லூக்கா 8:16 மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து உன்னைத்தான் கேட்கின்றார். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இரண்டாவதாக ரகசியம் மறைபொருளும் என்று லூக்கா 8:17 மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் அதிகாரியின் உபதேசத்தை கேட்டு அதை வெளியரங்கமாக அறிவிக்கின்றவனாகிய கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றவனுக்கு கர்த்தருடைய கிருபையினால் வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று கர்த்தராகிய கிறிஸ்து வெளிச்சம் தருகின்றவனுக்கான கிருபையை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, நீயும் இதை பெற்றுக் கொண்டிருக்கின்றாயா? மூன்றாவதாக லூக்கா 8:18 மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் கர்த்தரை கண்டடையும் வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றவர்களே, நீங்கள் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புகின்றவர்களே, நீங்கள் கேட்கின்ற விதத்தை குறித்து கவனியுங்கள். வேத வாக்கியத்தின்படி விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு தேவ ரகசியங்கள் கர்த்தரால் கொடுக்கப்படும். வேத வாக்கியத்தின்படி விசுவாசம் இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று மாம்சத்தில் நிலைக்கின்றதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்று கர்த்தர் அறிவிக்கின்றார் என்று சொல்லுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவதாக தேவ ரகசியத்தை குறித்து கொலோசையர் 1:27 வெளிப்படுத்தி இருக்கின்றார். வெளிச்சத்தை வாசித்து உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக எடுத்துக் கொள்வதை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதையும் உங்கள் வேதத்தில் வாசித்து உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, கர்த்தரிடத்தில் கற்று தேறினவைகளை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றாயா? கர்த்தர் உனக்கு தந்த வெளிச்சத்தை மற்றவர்களும் காணும்படியாக அதை விளக்கு தண்டின் மேல் வைக்கின்றாயா? இல்லை, நெருக்கப்படுவதால் விசுவாசித்தும் கர்த்தருக்கு பலன் தராதவனாய் இருக்கின்றாயா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகலருக்கும் இவைகளை உவமையாக கொண்டு கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னை நீயே சோதித்துப்பார். இவைகளில் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நீ எங்கே இருக்கிறாய்? அடுத்த உவமையை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியில் காண்போம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மில் கிருபை கூர்ந்து நித்திய ஆறுதலையும்
நல் நம்பிக்கையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பமிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் கற்றுக் கொடுத்தபடி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவராகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையும் அவருடைய மனதிற்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.